அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வருகை புரிந்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் இன்று ஆஜராக உள்ள நிலையில் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. சீமான் வீட்டில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சீமான் விசாரணைக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் அவரை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் சீமான் வீட்டில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், சொல்லுங்க. சீமான் வீட்டில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை வளசரவாக்கம் காவல்துறையினர் விசாரணைக்கு ஆஜராகும்படி நேற்று தினத்தில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று அவர் வெளி மாவட்டத்தில் இருந்ததன் காரணமாக ஆஜராகவில்லை. இன்றைய தினத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவருடைய வீட்டின் கதவிற்கு மீண்டும் வளசரவாக்கம் காவல்துறையினர் இன்று ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பி ஒத்திவிட்டு சென்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் தருமபுரியிலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார். விமான நிலையத்திற்கு உள்ளே இருந்து வெளியே வரவில்லை. அதன் பிறகாக சீமான் அங்கிருந்து புறப்பட்டு அவருடைய வீட்டிற்கு வந்துவிட்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு ஆஜராக செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. மறுபுறத்தில் காலை முதலே சீமானுடைய வீடு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலும், அதாவது 3 தெருக்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு தெருவில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. ஆனால் எந்த காலை முதலே இல்லாத காவல்துறையினர் தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் முறையாக அவர் ஒத்துழைக்காத பட்சத்தில் அவரை கைது செய்து விசாரணை நடத்தலாம் என்றும் தகவல் வெளியாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருப்பதாக தகவலும் பரவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அவர் ஆஜராக இருப்பதன் காரணமாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை விமான நிலையத்திலும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகாக அவர் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதன் பிறகாக அவர் அங்கிருந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று அவர் இந்த வழக்கில் ஆஜராக இருக்கிறார். ஆகவே இதற்கு முன்னதாகவே புகார் கொடுத்த நடிகையிடம் வழக்கு தொடர்பாக விசாரணையை முடித்திருக்கிறது வளசரவாக்கம் காவல்துறையினர். ஆகவே முதல் கட்ட விசாரணையில் என்ன முகாந்திரம் இருக்கிறது, இவர் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அவரை கைது செய்ய முடியுமா அல்லது முடியாதா என்பது குறித்து சட்ட ஆலோசனையில் தமிழக காவல்துறையினரும் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் இருக்கிறது. ஆகவே இன்று இரவு சீமானை கைது செய்ய போகிறார்களா அல்லது இந்த வழக்கில் விசாரணை மட்டும் செய்துவிட்டு அவரை அனுப்பி வைக்கப் போகிறதா காவல்துறை என்ற குழப்ப மனநிலையில் நாம் தமிழர் கட்சியினர் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. ஆகவே என்ன செய்ய போகிறது தமிழக காவல்துறை? விசாரணைக்கு ஆஜராகக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரை கைது செய்ய போகிறதா அல்லது விசாரணை மட்டும் நடத்திவிட்டு அவர் அனுப்பி வைக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையே காவலர்களை வீட்டிலும் குவித்து வைப்பது, அதே நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையம் வெளியே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் வருகை புரிந்திருப்பதன் காரணமாக கூடுதலாக போலீசும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அந்த வழக்கை ரத்து செய்ய சீமான் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கிலிருந்து மீண்டும் இந்த வழக்கை விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது காவலர்கள் இந்த வழக்கை விரைவாக நடத்தி வருகிறார்கள். மறுபுறத்தில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த வழக்கை வேண்டுமென்று ஆளக்கூடிய திமுக அரசு சீமானை அசிங்கப்படுத்துவதற்காகவும் அவதூறை பரப்புவதற்காகவும் இந்த வழக்கில் அதாவது வேகம் காட்டுவதாகவும், அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக வீட்டுக்கு வெளியே சம்மனை ஒட்டிவிட்டு செல்வது, அதே நேரத்தில் பாதுகாவலரை கைது செய்வது என தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் சட்ட ரீதியாக இதை சந்திப்போம் என்று நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன நடைபெறப் போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.